வணக்கம் மக்களே. விஜய் டிவியின் கலக்கப் போவது யாரு நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர் கேபிஒய் பாலா. தொடர்ந்து விஜய் டிவியின் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற இவர் புலிக்குத்தி பாண்டி உள்ளிட்ட சில படங்களில் நடித்துள்ளார். மேலும் சமூக ஆர்வலராக தன்னை தேடி வரும் பலருக்கும் உதவி செய்யும் பாலா மலை கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸும் வழங்கி உதவியுள்ளார். தற்போது நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் மாறியுள்ள பாலா குட்வித் கோமாளி நிகழ்ச்சிகளில் கோமாளியாகவும் பங்கேற்று அசத்தியிருந்தார். தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகர்களின் பட்டியலில் இருக்கும் பாலா சமீபத்தில் சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பலருக்கும் உதவி செய்துள்ளார். மேலும் தனது வருமானத்தில் பெரும் பகுதியை மக்கள் நலனுக்காக செலவிடும் பாலா பலரின் கவனத்தை ஈர்த்து வருகின்றார். மேலும் நடிகரும் இயக்குனருமான ராகவா லாரன்ஸுடன் இணைந்து மாற்றம் என்ற இயக்கத்தை தொடங்கியுள்ள பாலா அதன் மூலம் பலதரப்பட்ட மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றார். இது தொடர்பான தகவல்கள் அவ்வப்போது வெளியாகி பாலா குறித்து மக்கள் கவனம் ஈர்க்கும் வகையில் அமைந்து வருகிறது. மக்களுக்கு ஆம்புலன்ஸ் வழங்குவது, உதவி செய்வது, இதை பார்த்த பாலா விரைவில் அரசியலுக்கு வருவார் என்று கூறவும் படுகிறது. சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற தனியார் கல்லூரி கண்காட்சி விழாவில் கலந்து கொண்ட பாலா நிகழ்ச்சி தொடங்கி வைத்து பேசினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாலா அரசியல் குறித்து கேள்விகளுக்கு பதிலளித்தார். இதில் எனக்கு போதிய அறிவு இல்லாத காரணத்தினால் அரசியலில் இறங்க மாட்டேன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அழைத்தாலும் அரசியலில் இறங்க மாட்டேன். தற்போது கூடுதலாக உழைத்து வருகின்றேன். அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து மக்களுக்கு உதவியும் செய்கின்றேன். திருமணத்துக்கு பிறகு மக்கள் பணி தொடரும் என்று கூறியுள்ளார். கடந்த சில தினங்களாக லாரன்ஸ் மாற்றம் என்ற இயக்கத்தை தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி வந்த நிலையில் தற்போது இந்த வதந்திக்கு பாலா முற்றுப்புள்ளி வைத்து உள்ளார்.